இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய தெய்வமே நன்றி ஐயா. கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் மனதார நன்றி கூறுகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் தந்திருக்கிற இந்த மாதத்திலே எல்லா நன்மைகளையும் நானும் என் வீட்டாரும் உம்மிடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் திருப்பாடல் 18 33வது வசனம். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலை நிறுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே பாருங்கள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று பலவிதமான தேவைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை உயர்த்துவது ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குழந்தையாவே இருந்தா அம்மாவுக்கு பிடிக்குமா? குழந்தையா இருக்கும்போது எல்லாம் ரசிப்போம். ஆனா அது குழந்தையாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்? எல்லாருக்கும் வருத்தமாயிரும். அந்த குழந்தை என்ன செய்யணும்? வளரணும். பிரைஸ் தி லார்ட். கர்ப்பத்திலே உருவாகிற ஒரு கருவை குறித்து சொல்லும் பொழுது குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குது. உங்க பையன் எப்படி இருக்கிறான்? நல்லா வளர்ந்து வராங்க. எப்படி நெடுன்னு வளர்ந்துட்டான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு விதையை விதைக்கிறோம், அது செடியாவே இருந்து விட்டா பிடிக்குதா? அது செடியாகிறது என்ன செய்யணும்? அது வளரணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உயர்வு என்பது இந்த உலகத்துல எல்லா மனிதரும் விரும்பக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவர் என் கால்களை பெண் மான்களின் கால்களை போல மாற்றுகிறார். ஏன்? உயர்ந்த இடத்துல என் தேவன் என்னை நிலை நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
நிச்சயமாக நீங்கள் உங்கள் குடும்பம் உயர்ந்த நிலையில ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பாருங்கள். வாசிங்க. ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகிறார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சா உன்னை உயர்த்திடுவேன், நான் உன்னை நினைச்சா அப்படி ஆக்கிடுவேன், நான் உனக்கு இந்த பொசிஷனை தந்துடுவேன், ஏன்னா பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் இருக்கிறேன் சார் உங்களுக்கு துணையாக, அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களை எங்கேயோ ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு 2000 ஆண்டு நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் நகை வியாபாரம் செய்யக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவரு என்னை டெய்லி பார்ப்பாரு, சந்திப்பாரு, என்னுடைய வருமானம் அப்படி எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், நீ என்னப்பா இப்படியே இருக்கிற, உன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவர் என்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வர ஆசைப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய விளைவு என்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, நீ ஏதாவது காசெல்லாம் கொஞ்சம் சம்பாதி எடு, இந்த கோல்டுலாம் வாங்கி கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணோம்னு வச்சுக்கோ, ஒரே நாள் ஒரே மாசத்துல ஒன்று என்ன செஞ்சிடலாம், அப்படியே கொண்டு போய் மேலே தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு என்னுடைய கொஞ்சம் சொத்துக்கள் எல்லாம் விற்று அந்த காலத்தில் சம்பாதித்தெல்லாம் எடுத்து பணமாக்கி அவரோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். பிரைஸ் தி லார்ட். வரவு மட்டும் கொஞ்சம் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து தெருவும் திண்ணையுமா அவனும் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பைத்தியக்காரனை போல ரோட்டில் அலைய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்தில் இந்த உயர்த்துறேன், நான் இருக்கிறேன், உங்களை எங்கேயோ ஒரு லெவலுக்கு கொண்டு போறேன்னு யாராச்சும் சொன்னா அப்படிப்பட்டவங்களை நினைச்சக்கூடாது, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உங்களை ஒரு லெவலுக்கு உயர்த்தணும்னா அது ஆண்டவரால் தான் முடியுமே தவிர இந்த உலகத்தில் மனுஷனால அது முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வைப்பது, ஒரு கடந்த வாரத்தில் ஒரு மாலை வேளையில் வியாழக்கிழமை ஜெபத்தை முடித்தோம். அப்போ முடித்து அமர்ந்திருந்த பொழுது ஒரு குழந்தையை கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னன்னா, குழந்தை மிஞ்சி போனால் 6 மாதம் கொடுக்க நினைக்கிறேன். அதனுடைய மோஷன் அப்படின்னா மோஷனுக்கு பதிலாக பிளட்டாக போக ஆரம்பிச்சுட்டு உடனே கொண்டு போய் மருத்துவமனை எடுத்துருக்காங்க. உடனே ஒரு 2 மணி நேரத்தில் 25,000 ரூபா பில்லு. உடனே அதை பண்ணி உடனே இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த பெற்றோருக்கு பயம் வந்துட்டு உடனே அங்கேருந்து மாற்றி வேற ஒரு மருத்துவமனை கொண்டு போகணும். அதே மாதிரி தான் குடலை உடனே இதில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா குழந்தை இதாயிரும். ஆனால் பாருங்க, அவங்களுக்கு ஜெப நம்பிக்கையை கொடுத்தோம், ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுத்தோம். பிரைஸ் தி லார்ட். உடனடியாக ஒரு மருத்துவருடைய பெயரை பரிந்துரை செய்து இங்கே கொண்டு போங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரால் முடியும், பிள்ளை மேலே கத்திப்படாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலை 2 நாளைக்கு நான் விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, அந்த பிளட்லாம் மாறி மோஷன் சரியாக போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை நல்லா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் வந்துடுவோம் பிரதர்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய அந்த இறைவன் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொன்னார்கள். அப்போ இது நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சுகத்தை, நலத்தை, ஆயுசை பெருக செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்தலுக்காக சொல்றேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்ன கூட்டி ஒரு சினிமா நடிகர் ஒருவர் இறந்து போனார். அவருடைய பெயர் ராஜேஷ் என்ற ஒரு நடிகர். அப்போ அந்த நடிகர் இறந்து போனார். அவருக்கான அவரே கல்லறெல்லாம் கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு, கட்டி வச்சிருக்கிறாரு. அதில் தான் அவர் அடக்கம் பண்ணாங்க. அப்போ அவருடைய அடக்கத்திற்கு அந்த சந்திப்பதற்காக அவருடைய உடலை பார்க்கறது, மலர் வளையம்லாம் வைக்கிறதுக்கு வந்த நடிகர்கள் பல பேர். அப்போ அதில் ஒரு நடிகர் பார்த்திபன் என்ற ஒரு நடிகர் அவர் பேசுகிறார்.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேட்டி கொடுக்குறாரு. இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்போ பார்த்திபா இங்கே வா, நான் உனக்கு கொஞ்சம் இதெல்லாம் தர்றேன், என்ன ட்ரிக்ஸ்லாம் தர்றேன், அதெல்லாம் நீ கடைப்பிடிச்சோன்னா 99 வருஷம் 100 வருஷம் என்ன செய்யலாம், வாழலாம், அப்படிப்பட்ட காரியம்லாம் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து கிளாஸ்லாம் அவர் எடுத்தார். அவர் குடிக்கிற தண்ணி கூட நன்னீர், அவர் சாப்பிட்ற ஆகாரம் இப்படிப்பட்டது, இதெல்லாம் சொல்லிவிட்டார். மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, எனக்கு 100 வருஷம் வாழ்றதுக்கு ட்ரிக்ஸ் சொல்லித்தாரன்னு சொல்லிவிட்டு பொசுக்குன்னு 75 வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அவர் திடீர்னு இப்படி இறந்து போயிட்டாரு. சொல்லிட்டா ஒரு மரணம் யாராவது சொல்லிட்டுருமா, மச்சான் நான் நாளைக்கு காலைல வரேன் அப்படி சொல்லுமா? இல்லை. நான் இப்போ இதில் ஒன்று யோசிக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன அந்த செய்தி எதுன்னு கேட்குறேன். நீங்கள் வாழ்வது, நீங்கள் சாவது, நீங்கள் தாழ்வது, நீங்கள் உயர்வது, இதெல்லாம் யார் கையில் இருக்கு? ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அங்கே பாருங்க, பைபிள் சொல்லுது, கொள்கிறார், வாழ வைக்கிறார், தள்ளுகிறார், உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இது அறிந்ததுனால தான் தாவீது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசியுங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. படிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 5:12 படிங்கம்மா. ஆண்டவர் தம்மை இஸ்ரவேலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரவேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார். இங்க இருக்கிற நம்ம ஆட்களுக்கு இந்த காரியம் தேவை. என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்க லெவல், உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வு வருகிறது என்றால், நீங்க நல்லா இருக்கிறீங்க. எப்படியோ இருந்தனா இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல நிலம் வாங்கி தந்திருக்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காரு, என் பிள்ளைங்க படிச்சு இன்னைக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, என் குடும்பம் இன்னைக்கு ஒரு நல்ல தலையெடுத்திருக்குன்னா அது என்னுடைய திறமை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்ம பல பேர் நினைக்கிறோம் தெரியுமா, சில இடத்துல இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் எல்லாம் நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. தங்களுக்குள்ளாகவே ஒரு பெருமிதத்தை வைத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தாவீது யாருங்க? ஆடு மேய்த்த ஒரு மனிதன். ஆனா ஆடு மேய்த்த தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அவர் உணர்ந்தார். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. என்ன பண்றது? என்னங்க உணர்ந்தாரு? கடவுள் என்னை என்ன செஞ்சாரு? அவர் என்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்னை அவர் உயர்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு. நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு காரியம் உங்க வீட்டில் நல்லதெல்லாம் நடக்குன்னா இது உங்க திறமை கிடையாது சிஸ்டர், பிரதர், உங்களுடைய அறிவு கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார் என்றால் அது காரணமாகத்தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களை வைத்து அநேக நன்மைகளை தேவன் செய்யும்படி அந்த உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொஞ்சம் பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் யோசுவாவிடம், இஸ்ரவேலர் அனைவருடைய பார்வையில் உன்னை நான் உயர்த்த தொடங்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் அனைவருடைய பார்வையிலும் என் மகனே, அதாவது என்ன அர்த்தம்? உங்க குடும்பத்தில், உன்னுடைய உறவுகள் மத்தியில நான் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும், எந்த இக்கட்டின் மத்தியில வந்திருந்தாலும், எந்த அவமானத்தில் வந்திருந்தாலும், தாழ் நிலையில, வேதனையில, கடன்ல, கஷ்டத்துல, மன உளைச்சல்ல, எதுல வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உயர்த்த தொடங்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்கள் உறவுகள் மத்தியில, இந்த உலகத்துல எந்த மனுஷன் உங்களை எடை போட்டு பார்க்காங்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென்.
அதனால தான் அதில் 14ஆம் வசனத்தை படிங்க, வாசிங்க. சாரி, 7ஆவது எடுத்துக்கொள்ளுங்க. 4:14 யோசுவா 4:14 வாசிங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்று ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரவேலர் அனைவருடைய பார்வையிலும் உயர்த்தினார். ஆமென். நல்ல சொல்லுங்க ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இந்த நல்ல வார்த்தையை சொல்லுங்க, பிளஸிங்கான வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, உன்னையே நான் இஸ்ரவேலர் அனைவருடைய பார்வையிலும் உயர்த்த தொடங்குகிறேன். அடுத்த அதிகாரம் சொல்லுது, எல்லாருடைய பார்வையிலும் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஒருவேளை நீங்க கேலி பொருளா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் மற்றவங்க மத்தியில ஒரு கேள்விக்குறியாக கூட வந்திருக்கலாம். இது என்ன, இவெல்லாம் என்ன முன்னேற போறான், இவெல்லாம் எங்க நல்லா இருக்க போறான், இப்படிலாம் ஒருவேளை அவங்கள பார்த்து யாராவது எடக்காக நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். எப்படி முன்னேறுவ, பிரைஸ் தி லார்ட், எப்படி படிக்க வைப்ப, எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுப்ப, இப்படிலாம் கேள்வி உலகத்தில் நிறைய இருக்கும். அவர்கள் மத்தியிலே உங்களுக்கான நன்மைகளின் பாதையை ஆண்டவர் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 146ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 146ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பார்வையற்றோருடைய கண்களை அவர் என்ன செய்றாரு சொல்லுங்க, பார்வையற்றோருடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் பார்வையற்றோருடைய கண்களை அவர் என்ன செய்றாரு? திறக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வின் பாதையை அவர் திறப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவன் இந்த உலகத்தில் நம்மை உயர்த்துகிறவர். ஆமென். பார்வையற்றோரின் கண்களை திறந்து அவர் என்ன செய்றார்? தாழ்த்தப்பட்டவர்களை, இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துவதற்கு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் அநேகரை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையில நீங்க கேட்கலாம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பரிதாபமான நிலைமை, வேதனையான நிலைமை, கஷ்டத்தின் சூழ்நிலைகளின் மத்தியில் இருந்த அநேகரை ஆண்டவர் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் முதல்ல அந்த மனிதனுக்கு என்ன தேவை? வேகமாக இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களோடு ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டா கூட அநேகருடைய வாழ்க்கையில என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? உயர்வு இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லாம போயிருது? உயர்வு இல்லாம போயிருது. ஏன் உயர்வு இல்லை அப்படின்னா, முதல் காரியம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். என்னைய ஆண்டவர் உயர்த்த வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு உயர்த்துறதுக்காக நிறைய பண்ணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் தங்களை எப்படியாவது வெளியே காமிக்கணும்னு நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. ஒருத்தர்லாம் ஒரு பெரிய ஒரு சர்வே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இன்னைக்கு செல்ஃபோனில் ரீல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயினில் இருந்து இறங்குறான், நடக்கிறான், மலையில் நினைக்கிறான், ஆற்றுல போகிற வெள்ளத்திலேயே சரி செத்தாலும் பரவாயில்லன்ட்டு போகிறான். அதுக்கப்புறம் பாப்பானா பார்க்க மாட்டான்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பக்கம். இன்னொன்று, தங்களை எப்படியாவது இந்த சமுதாயத்தில் வெளியே காமிக்கணும் அப்படின்னு பணமெல்லாம் செலவழிச்சு கட்சியெல்லாம் ஆரம்பித்து எப்படியாவது நம்மளையும் இந்த உலகத்தில் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள் பல நேரங்களில் சிலதில் இதே மோகம் வந்து சாதாரண மனிதனுக்குள்ளே கூட வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண போஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா வீட்டு தலைவர் ஒரு பெரிய சேரில் உட்காந்து இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் சிங்கம், காலுக்கு மேலே காலு, அப்படிதானே சொல்லுங்க. இதெல்லாம் போட்டு காமிச்சு, ஆனால் அங்கேயே கடனில் தான் கல்யாணமே. சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. கல்யாணமே கடனில் தான் நடக்குது. ஆனால் இவங்க பெரிய என்னது ஜமீன்தார் மாதிரி தங்களை காமிச்சுக்கிறது. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பார்க்குறோம். எல்லா மனுஷனுக்குள்ளும் இது உள்ள உருவாகிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் யாரை உயர்த்த முடியும்னா, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் முன் முதலாவது உங்களை தாழ்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நீங்க உங்களை என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் முன்னால உங்களுக்கு என்ன செய்யுங்க? தாழ்த்தணும். என்னை ஆண்டவர் உயர்த்தணும்னா என்னுடைய வாழ்வு தேவனால் உயர்த்தப்பட வேண்டும், அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் எனக்கு முதல்ல தெரியணும், ஆண்டவர் முன்னால என்னை தாழ்த்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே பகுதி படிங்க. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முன்னால தாழ்த்தினாதான் உயர்வு. இதுதான் 1 பேதுரு 5:6. தயவு செய்து வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். ஆகையால், நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது நல்ல கவனிங்க, கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்திலே உங்களை தாழ்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்துல தங்கச்சி நீ என்ன செய்யணும்? சகோதரா என்ன செய்யணும்? சகோதரி என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்துல நீ உன்னை தாழ்த்தணும். நீ எதையாவது செஞ்சுட்டு போக கூடாது. நீ எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு குறுக்கு வழிகள்ல கையாளக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய கரத்துல ஒரு மனிதன் தாழ்த்துனா அவனுக்கு தெரியணும், எனக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கையை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் தேவன் அதற்கான ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாவது முதல் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை முடிகிற வரை ஒரு நிர்ணயம் பண்ணி அவர் என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறார். ஒரு காலத்தை நிர்ணயம் பண்றார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, நாம் அந்த காலத்துக்காக, அந்த ஏற்ற காலத்துக்காக தேவனுடைய கரத்திலே நாம் காத்திருப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் தேவனாகிய ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அப்போ ஏன் இன்னைக்கு உயர்வு பெற வேண்டிய ஜனங்கள் உயர்த்தப்படவில்லை அப்படின்னா, நமக்குள் பலவிதமான காரியங்கள். முதல் காரியம் என்ன தெரியுமா? பெருமை. சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க, என்னது? எருமையா பெருமையா? பெருமைக்கு பிறந்த எருமை அப்படின்னு சொல்லிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பெருமையினால் தான் மனிதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நாம நல்லா இருப்போம். ஆண்டவர் நமக்கு இன்னைய விட இப்ப இருக்கிறத விட இன்னும் 1000 மடங்கு நம்மை பெருக செய்வார். நான் விசுவசிக்கிறேன், நான் அதை நம்புறேன். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எல்லாத்திலும் உயரும். ஆனா உயர உயர என்ன வரணும்? அங்க தாழ்ச்சி வரணும். உயர்வுக்கு தேவன் உயர உங்களை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு என்ன வரணும்? தாழ்ச்சி வரணும். ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன வந்துட்டு சொல்லுங்க? பெருமை. பெருமை அடித்துக் கொள்ளும் மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு காலத்துல தாங்கள் இருந்த அந்த நிலைமையை எண்ணி பார்க்கிறது கூட இல்லை. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டுக்கு போயிருந்த பொழுது அந்த வீட்டினுடைய மாமியார் சொல்றாங்க, நீங்க கவனிக்கிறீங்களா? மாமியார் சொல்றாங்க, நாங்கள் மருமகளுக்கு சாப்பாடு டேபிளில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. வச்ச டேபிளில் வச்ச சாப்பாடு அப்படி தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் போன இடத்துல சும்மா விசாரிக்கிறோம், என்னம்மா டேபிளில் ஒரு காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இருக்கும்போது டேபிளில் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்குது, அந்த சாப்பாடு அப்படி இருக்கு. நாங்கள் போன நேரம் மத்தியானத்தை நெருங்கிட்டு, நாங்கள்கிட்ட என்ன வெரைட்டியாக வச்சுருக்கீங்களா எதுவும்? அதை ஏன் கேட்குறீங்க? கவனிங்க கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அதை ஏன் கேட்குறீங்க? காலையில் வச்ச சாப்பாடு, என்னம்மா காலையில் வச்ச சாப்பாடு மதியானம் 12 மணி ஆகும் போது இப்பவும் இருக்குது டேபிளில்? இல்லைங்க. அதை ஏன் கேட்குறீங்க? என் மருமகளுக்கு பூரிசை பிடிக்காது, இட்லி பிடிக்காதும்பா. திடீர்னு சொல்லுவா, எனக்கு இடியாப்பம் பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இட்லி 3 வாங்கி வச்சிருக்கேன் கடையில். இப்போ 3ஐயும் திறந்து பார்த்து சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு படுத்துட்டா போய். நாங்கள் என்ன அவ்வளவோ ஹை லெவல்லையா இருந்து வந்தாங்க? வீட்டில் குடிக்கிறது கஞ்சி, கோப்பளிக்கிறதுக்கு பன்னீர். எனக்கு அந்த அம்மா சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீ எங்க இருந்து வந்த? எங்க இருந்து வந்த? உங்க வீட்டில் என்ன அது பெரிய கொம்புலாம் முளைச்சிருது சிலருக்கு. கொஞ்சம் கையில் பணம் வந்துடக்கூடாது, கொஞ்சம் வருமானம் வந்துடக்கூடாது. என்ன பேசுறாங்க? நான் அன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு நம்ம சென்டரில் வந்தோன்னா டீ கொடுத்தேன். டீலாம் குடிக்க மாட்டாங்க. அப்போ என்னங்க குடிப்பீங்க? நாங்கள் என்னங்க பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஓஹோ திடீர் பணக்காரங்க இவங்க. என்ன பிரைஸ் தி லார்ட். நாங்களாம் நினைச்ச மாட்டோம், நாங்கள் புனாயெல்லாம் ஊற்றி கொடுத்தோம். அல்லேலூயா. நாங்களாம் டீ குடிக்க மாட்டோம். அது ஸ்டைலே மாறிடுது. அது நேராக போய் பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன்னா இது இந்த எல்லாத்துலையும் சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பந்தா, வெளியே பேசுகிற பெருமைக்கு பஞ்சமே இல்லை. இந்த பெருமையை ஆண்டவர் அருவருக்கிறார். நல்லா கவனிக்கணும். என்னை உயர்த்தணும். நான் சொல்லுறேன், நான் பெரிய ஆளு, நான் நீதிமான், எனக்கு ஆண்டவர் 3 வயசுல காட்சி கொடுத்தார். ஒரு மண்ணும் கிடையாது. அனாமத்தை கடந்த என்னையை தான் தூக்கியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். இதில் நான் வெக்கப்படுறதே இல்லை. நான்லாம் குடிகாரனாக இருந்தேங்க, இதெல்லாம் வெக்கப்படுறதே கிடையாது. நான்லாம் ஒரு புறம்போக்கு, என்னையே தான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு. இதுதாங்க எனக்கு பெருமை. புறம்போக்கை எடுத்து நிறுத்தினாருங்கிறது தான் பெருமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையில பெருமை அடிக்காத. இன்னைக்கு உன்னை வாழ்க்கையில உயர்த்தின தேவனை அவரை பெருமைப்படுத்து. சங்கீதம் வாசி 34:2 படிப்பா. படிச்சுட்டு இந்த வார்த்தைக்குள்ள வா. வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 34:2 படிப்பா. நான் ஆண்டவரை பற்றி எப்படி பேசுவேன்? பெருமையாக பேசுவேன். நான் ஆண்டவரை பற்றி எப்படி பேசுவேன்? பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு என்ன செய்வாங்களா? அக்களிப்பார்கள். நல்ல கவனிக்கணும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையா பேசுவேன்.
எளியவர்கள் இதை கேட்டு என்ன செய்வாங்க? அக்களிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் வாய் என்ன பேசணும்னா, தங்கச்சி நல்லா இருக்கியா? ஆண்டவரால நல்லா இருக்கேன் பிரதர். இது உங்க வீடா? ஆண்டவர் கட்டி தந்த வீடு பிரதர். அப்புறம் வீட்டில் வருமானம்ல எப்படி வருது? ஆண்டவருடைய கிருபையில நல்ல வருமானம் வருது, நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்திலும் நீ யாரை பத்தி பேசணும்? உழைப்பு, வருமானம், குழந்தைகள், நீ வச்சிருக்கிற நிலமோ, நீ வச்சிருக்க வாகனமோ, எதுவோ எல்லாத்திலும் யாரை பெருமையா பேசு? ஆண்டவரை பெருமையா பேசணும். அதான் சொல்றாரு, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுவேன், எளியவர்கள் இதை கேட்டு அக்களிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்களேன், இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் யாரை மகிமைப்படுத்துகிறேன், நான் யாரை பெருமைப்படுத்துகிறேன், நான் யாரை பற்றி பெருமையாக பேசுகிறேன், இது எனக்கு நல்ல தெரியணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சங்கீதம், நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் வாசிங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். 27ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 27:1 படிப்பா. இன்று நடக்க போவதே என்னது? சொல்லுங்க. இன்னைக்கு நடக்க போறதே உனக்கு இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? சாயங்காலம் எல்லாரும் உசுரோட இருப்பீல? யாருக்கும் தெரியும்? கிருபை, தேவனுடைய இரக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க சேர கொடுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, இன்று நடக்க போறதே என்ன செய்யாது? தெரியாது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இங்க இருக்கிற யாருக்கும் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கு எப்ப என்ன நடக்கும்னே முந்தியெல்லாம் நேருக்கு எங்கேயாவது நேருக்கு நேரம் மோதும். அல்லேலூயா. இப்போ 4 வேல எங்கேயோ போற வண்டியெல்லாம் ஊடையில புகுந்து உள்ள அவ்வளவுத்தையும் காலி பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தான்குளத்தில் ஒரு விபத்துன்னு பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ஒரு கிணத்துக்குள்ள கார் விழுந்துட்டு அவங்க எங்க போனாங்க? ஒரு மேரேஜுக்கு போனாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு அவங்க புறப்பட்டு நகை நட்டு எல்லாம் கட்டி ஒரு கார்ல மேல கட்டி அவங்க டிராவல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யாராவது நினைச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. நினைச்சிருப்பாங்களா? என்ன நினைச்சிருப்பாங்க? காலை போறோம், இறங்குறோம், இந்த ட்ரெஸ் பண்றோம், இப்படி போறோம், எவ்வளவோ காரியங்கள் நினைச்சிருப்பாங்க. நாளைக்கு இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த ட்ரெஸ் பண்ணணும், இவங்களெல்லாம் பார்க்கணும், அடுத்து இன்னும் ப்ரோக்ராம் போடணும், எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா போன வண்டி ரோட்ல போகாம கிணத்துக்குள்ள போயிட்டு எப்படி போச்சுன்னு இன்னைக்கு வர தெரியல அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இல்ல ஒரு 3 பேர் தப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில பாருங்க, இன்று நடப்பதே உனக்கு சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கிறதே தெரியாது. நாளை சொல்லுங்க, நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசுகிறாயே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் பாருங்க நான் வீட்டை கட்டுறேன், அடுத்த வருஷம் பாருங்க என் பையனை நான் இன்ஜினியர் ஆக்குறேன். ஏய் சாமி இரியா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் பெருமையா பேசுறது எதுல சொல்லுங்க? நான் என் குடும்பத்தை முன்னேற்றி காமிக்கலாம் இல்லையான்னு. ஏய்யா சும்மா இரு கொஞ்ச நேரம். இப்படி ஆரம்பிச்சுதான் பாதி பேர் ரோட்ல நிற்கான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ வாயை வச்சுட்டு தயவு செஞ்சு சும்மா இரு. ஏன் நீ எப்ப இப்படி பேசுறியோ அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் சைலண்ட் ஆயிடுவார். அப்படியா? நீ பண்ணி பார்க்குறியா? பண்ணு. நல்ல கவனிங்க. ஒருவேளை இந்த வசனம் வந்து படிக்கும்போது நம்ம சிரிச்சுட்டே பேசுறதுனால இப்படி தெரியுது. ஆனா இது ஒரு பெரிய சீரியஸான வசனம். என்ன? இன்று நடக்க போறதே உனக்கு தெரியாது, நாளைக்கு நடக்க போறது என்னன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யற பேசுறிய. என்னப்பா உனக்கு தெரியும்? அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்காங்க,
நாங்கள் இத்தனை வருஷத்துல அதை ஆக்கிடுவோம், அதை ஆக்கிடுவோம், இதாக்கிடுவோம். அது அவங்க பொழப்பு. சினிமா நடிகர் பேசுகிறான், அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான். கொஞ்சம் பைபிள் எடுத்த பிள்ளைகளுக்கு தெரியணும், இப்போ இருக்கிறது தேவ கிருபை. ஆமென். இப்போ நீ இருக்கிறது எப்படி? சேர் உடையாமல் இருக்குல்ல, அது வரை ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்திக்கிறதும் நிற்கிறது யாரால? சங்கீதம் 139 படிப்பான். ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள். சங்கீதம் 139, திருப்பாடல் 139 படிங்க. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். யாருங்க பிரதர்? யாரு? நான் உட்கார்றதையும் எழும்புறதையுமே. இன்னைக்கு எத்தனை ட்ரிப் உட்கார்ந்தீங்க? யாராவது கணக்கு போட்டீங்களா? நீ எத்தனை ட்ரிப் உட்கார்ந்த? யாருக்கு தெரியும்? நீ எத்தனை ட்ரிப் எந்திரிச்ச தெரியுமா? இங்க இருக்கிற யாராவது கணக்கு பண்ணீங்களா? நான் இன்னைக்கு 30 ட்ரிப் உட்கார்ந்தேன், 40 ட்ரிப் எந்திரிச்சேன் சொல்ல முடியுமா? இல்லை. வசனம் சொல்லுது, நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் எண்ணங்களை எல்லாம் தொலைவில் இருந்தே நீர் அறிந்திருக்கிறீர். தொலைவில் இருந்தே நான் நடப்பதையும் படுப்பதையும் பாருங்க. அவர் சொல்றாரு, ஐயா உட்கார்றது, எந்திக்கிறது, நடக்கிறது, படுக்கிறது, வாயில சொல் உருவாகிறது. இது படிச்சிருங்க. வாயில் சொல் உருவாவதற்கு முன்பே எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். கை தட்ட மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வாயில் சொல் உருவாக முன்பே அமர்வது, படுப்பது, உட்கார்வது, எழும்புவது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களை நீங்க நல்லா கவனிக்கணும். நீ பெருமையாக என்ன செய்யாத, பேசாத. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யாத, பேசாத. நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு யாரும் எதையும் பேச வேண்டியதில்லை. அப்படின்னா அது என்ன நடக்கும்னே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னெல்லாமோ ப்ராக்டிக்கலாக யோசித்தவங்க, பேசினவங்க, இதெல்லாம் அவங்களாம் இல்லை இந்த உலகத்தில். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:18 படிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்ல கவனிங்க, படிங்கப்பா. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. என்ன பெருமை? பக்கத்தில் கை கொடுத்துக்கணுங்க. இருக்குதா இது? இங்க இருக்க, வீட்டில் இருக்கு. வீட்டுக்கார்ட்ட பேசும்போது வீண் பெருமை பேசாத ஒரு அக்காவை காமிக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். வீண் பெருமை என்னது? எங்க குடும்பம் தான், நாங்க யார் தெரியுமா, எங்க ஃபேமிலி லெவல் என்ன தெரியுமா? அல்லேலூயா. நீங்க தான் நல்லவங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீழ்ச்சிக்கு முந்தியது படிப்பா. அழிவுக்கு முந்தியது, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. என்ன பெருமை? சத்தமா சொல்லுங்க. என்ன பெருமை? வீண் பெருமை. நிறைய நேரங்களை பாருங்க, வீண் பெருமை. இங்க இருக்கிற நம்ம வீண் பெருமையை பத்தி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சின்ன இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். நம்மளை அறியாமலே வீண் பெருமை வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள செயலாற்றுகிற இடமே அதுனா வீண் பெருமை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷன் சொன்னா, நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்யணும்? இப்ப உங்களை பார்த்து யாராவது நல்ல அக்கா இவங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பிரதரை பார்த்து இந்த பிரதர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? என்னை பார்த்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க உங்களை பார்த்து யாராவது சரியான முசுருங்க ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிடுவியாமா? சொல்லு, ஒத்துக்கிடுவியா? ஆனா அந்த பாப்பா ரொம்ப தங்கங்க
நல்லா பார்ப்பாங்க. அப்படி சொன்னா அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். என்ன தலைக்கு மேலே அப்படியே என்ன குற்றாலமே அப்படி இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு சொன்னா நல்ல போதகரே நிலை வாழ்வு பெற. உடனே இயேசு என்ன பண்ணாரு? எப்பா யார் பத்த பிள்ளைப்பா நீ, எங்க இருந்தியா வந்த அப்படின்னாரா? இங்க வா, கடவுளை தவிர வேறு எவரும் நல்லவர் இல்லை. இயேசு வந்து தன்னை பெரிய நல்லவனா அங்க நினைச்சல. அப்ப அவர் நல்லவர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்க முடியாம அவர் சொல்றாருங்க, கடவுளை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லை. நல்லவரே தன்னை பத்தி சொல்றாரு, தன்னை தாழ்த்திக்கிட்டாரு. இங்க வா, கடவுளை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லப்பா. நம்ம பாருங்க, இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, உறவுகள்ல, நம்மளை சுற்றி வாழ்கிற சமூகத்துல நம்ம செய்கிற ஒரு வேலை காரியம் எதுலனாலும் சரி, இன்னைக்கு ஆலயங்கள் எல்லாம் வீண் பெருமைக்கு தான் நிறைய வேலையே நடக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த வரட்டு கௌரவம்னு சொல்லுவாங்க பேர், வரட்டு கௌரவம். ஆலயங்கள்ல சர்ச்சின் லெவல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீண் பெருமைக்குன்னே நினைச்சாங்க, எல்லாம் தங்களை பெரிய ஆளா காமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை செய்து இருக்கிறத இல்லாததா என்னமெல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பாருங்க, தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க திருப்பாடல் 29ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எக்கா இல்லக்கா, திருப்பாடல் 20:7. சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை அடித்துக் கொள்ளுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். எதுல பெருமை அடிக்கிறாங்க சொல்லுங்க? சிலர் எதுல பெருமை? தேர்ப்படையில சிலருக்கு பெருமை, சிலருக்கு குதிரை படையில பெருமை. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இந்த நாடுகள்லாம் இப்போ வச்சிருக்கிற ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கிட்ட அந்த விமானம் இருக்கு, எங்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, என்னெல்லாம பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். பிரைஸ் தி லார்ட். இதே போல சில பேர் என்ன செய்றாங்க? தேர்ப்படையில் குதிரைப்படையில் பெருமை கொள்வது போல இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இது வீட்டுக்குள்ள இருக்குது, வெளியே இருக்குது, சர்ச்சுக்குள்ள இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க தயவு செய்து வாசிங்க. சிலர் குதிரைப்படையிலும் சிலர் தேர்ப்படையிலும் பெருமை கொள்ளுகின்றனர். அடுத்த பகுதி பரவபடி. பிரைஸ் தி லார்ட். எதுல பெருமை அடிக்காங்க? நல்லா கவனிக்கணும். எதுல பெருமை அடிக்காங்க? தேர்ப்படையிலும். அப்படின்னா என்னங்க? அதிகாரம். எங்களுக்கு சில நேரங்களில் சில ஃபேமிலியில் பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒண்ணுன்னா என் அண்ணன் தம்பிலாம் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவான் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. நாளைக்கு காலைல 500 கேட்டு பாருப்ப தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்ன பெருமை! குதிரை படையிலும் தேர்ப்படை. எனக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணன் வருவார், எங்க தம்பி வருவார், இயேசு வருவார்னு எவ்வளவு சொல்றியா? இயேசு வருவார்னு எந்த சகோதரனாவது சொல்றமா, சகோதரியா சொல்றமா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. தேர்ப்படையிலும் குதிரைப்படையிலும் சிலர் என்ன செய்றாங்க? பெருமை கொள்கின்றனர். இப்போ நான் பைபிள்ல ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தானியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்கப்பா. ஓராண்டு சென்ற பின் ஒரு நாள் நேபுகத்நேசர் ராஜா பாபிலோனின் அரண்மனையின் மீது மேல் மாடத்திலே உலாவிக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும்.
நெபுகத்நேசர் ராஜா பாபிலோனில் தன்னுடைய அரண்மனையின் மேல் மாடத்துல நடந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம ஒரு நல்ல வீடு கட்டுறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு வீடு கட்டுறீங்க, கவனிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீட்டை நீங்க கட்டுறீங்க. அல்லேலூயா. நீங்க நம்மள அறியாமலே ஒரு போதை இருக்கும் இந்த வீடு கட்டுறதுல எல்லாம். பிரைஸ் தி லார்ட். அந்த ரூம் எப்படி கட்டணும், இந்த ரூம் எப்படி கட்டணும், இதுல பால்கனி வைக்கணும், இதுல அதை கட்டணும், எல்லாம் கட்டிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்மள அறியாமலே பாருங்க அப்படி ஒரு தோரணையா பார்த்துக்கிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நெபுகத்நேசர் ராஜா தன்னுடைய அரண்மனையில மேல் மாடத்துல அவன் நடந்துகிட்டு இருந்தான், வாக்கிங் போயிட்டு இருந்தான். வாக்கிங் போகும்போது அவன் யார்ட்டையும் பேசல. கூப்பிட்டு மேரியக்கா ராணியக்கான்னு கூப்பிடல, தனக்குத்தானே அவன் பேசிக்கொள்கிறான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பெருமைய உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. எப்படி பேசிக்கிறீங்க? முதல்ல வெளியே பேசுவீங்களா, உள்ள பேசுவீங்களா? உங்களையே நீங்க உங்களுக்கு பெருமையா பேசிக்கிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சீவி சிங்காரிச்சி கண்ணாடி முன்னால் நிற்கும் போது அப்படி முதல்ல வெரி குட் போடுறதே பக்கத்தில் யாரும் சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்க சொல்லுவீங்க, என்ன அழகு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்ல அவங்க கொஞ்சம் கேட்டு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப மேல் மாடத்துல நடந்துகிட்டே இவன் அப்படி இங்க எங்கேயும் பார்த்தா அங்க கோட்டை கொத்தளம் எல்லாம் தெரியுது. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே சொன்னா என்ன சொன்னா, இதெல்லாம் கர்த்தரால் ஆண்டவரால் வந்தது. அப்படியே சொன்னானா? இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருங்க சொன்னானா? சொல்லுங்க. அவன் என்ன சொன்னான்? என் படிக்கீங்களா? படிங்க, அப்படின்னா நமக்கே புரியும். படிங்க. எத்தனாம் வசனம்ப்பா சொல்லியிருப்பா? 30ஆம் வசனம். 4 தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிமா. அப்போது நெபுகத்நேசர் என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாக உண்டானதல்லவோ இந்த பாபிலோன் அப்படின்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மை அறியாமல் நாம் நமக்குள்ளாகவே பெருமையை உருவாக்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். பெருமையை உருவாக்குவோம். நல்லா கவனிங்க. உங்களை பத்தி வெளியே இருந்து காசு கொடுத்துலாம் பெருமை பேசுறதை விட முதல்ல உங்களுக்குள்ளே நீங்க பெருமை அடித்துக் கொள்கிறீர்கள், கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நெபுகத்நேசர் ராஜாவை போல இங்க இருக்கிற நம்மில் பல பேருக்கு நம்ம வீடு, நம்ம நிலம், நம்முடைய உத்தியோகம், நம்முடைய வருமானம், நம்முடைய முக லட்சணம், நம்முடைய உடல் தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மை இழந்து பெருமைக்குள் கடந்து செல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நெபுகத்நேசர் சொன்னா, இது என்னுடைய ஆற்றல், இது என்னுடைய பலன், இதனால் நான் உண்டாக்குனதுதான் இந்த பாபிலோன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரி, ஒரு அம்மா, அவங்க வீடு கட்டுறாங்க. அவங்களுக்கு சிலருக்குலாம் இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை வீடு தான் இருந்துச்சு. முந்தியெல்லாம் ஒரு ஓட்டு வீடு தான் இருந்துச்சு. சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள 10 பேர் இருந்தாங்க. இந்த அம்மா அதுக்குன்னு ஒரு வீடு கட்டுது. 10 வீடை ஒரே வீட்டுக்குள்ள வச்சு கட்டுது. இப்பெல்லாம் இப்போ ஆசை அப்படிதான் வருது நிறைய பேருக்கு. பார்க்குற இடத்துல உள்ளதெல்லாம் ஒரே வீட்டில் கொண்டு வரணும். சிலருக்கு ஒரு நோய் இருக்கு, என்ன தெரியுமா? நல்லா இருக்க வீட்டெல்லாம் இடிச்சு கட்டுறாங்க. நல்லா இருக்க வீட்டை இது ஒரு பெரிய நோய், மனநோய். நீங்க நல்லா தப்பா எடுத்துறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், காசு இருக்குன்ட்டு இருக்கிறது இதை இடி, அதை இடி, இதை இடி. நல்லா தானேப்பா இருக்கு. இல்லைங்க, அது அந்த போனோமா அங்கே ஒரு ஆர்ச்சி இருந்து பார்த்தீங்களா? ஆர்ச்சி போட்டோன்னா சோறு போட்டுருமா? அது எத்தனை நாள் உங்கள் வீட்டை ரசிப்பீங்க நீங்க? எங்கேயோ உள்ளதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. பிரைஸ் தி லார்ட்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எல்லாம் வீடு கட்டுதுங்க. அந்த வீட்டை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அம்மா பெருமை, சிலது தப்பாடுறது என்ன பெருமை, எல்லாருக்கும் தெரியணுமா. ஒரு பெரிய காரியம் அந்த பால் காய்ச்சல் அந்த சொல்லணும் புதுமனை புகுவிழா, அதுக்கு பிஷப் அவர் இவர் எல்லாத்தையும் வர சொல்லு. சில சாமியார்லாம் மந்திரிக்கணும், அவர் மந்திரிக்கணும், இவர் மந்திரிக்கணும். எனக்கு ஆசை இருக்குது, எல்லாம் முடிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. பால் காய்ச்சி முடிச்சு எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு போயிட்டான். மேலே போன அம்மா பொசுக்குன்னு தெரியாமல் கொள்ளாமல் ஒரு மேட்டில் காலை வச்சுட்டு வலிக்கிட்டு போயிட்டு பொசுக்குன்னு விழுந்துச்சு, இடுப்பு எலும்பு வெடிஞ்சு போச்சு. இப்போ அந்த வீடு விற்கிறது கிடக்கு. இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன்ட்டு விற்கப்பட்டிருக்கா வீட்டை. அதுவும் விற்க மாட்டேங்குது. ஏன்? பேய் வீடுன்ட்டாங்க. உன்னை வாழ வைக்கிறது கடவுள். சிலருக்கு பாருங்க, பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் முடிப்பாங்க. திருமணம் முடிக்கிறது நல்லது. அதில் வயிறு எறிகிற மாதிரிலாம் திருமணம் முடிக்கக்கூடாது. காசை என்ன செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு செண்டை மேளமோ எந்த மேளமும் கிடையாது, கொட்டே கிடையாது. அவருடைய மகனுக்கு சாதாரண வீடியோவில் வச்சு சின்ன சிம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க. மிஞ்சி போனால் 20,000 ரூபாய்க்குள்ள இருந்திருக்கும் நினைக்கிறேன். பெரிய வசதியானவர். கொஞ்சம் பேர் வந்தாங்க, சிம்பிளாக முடிஞ்சுது. நாங்கள் இவ்வளவு சிம்பிளாக முடிக்கிறீங்களே. அவர் சொன்னார், நான் என்னுடைய பெரும் தொகையை வைத்து என்னிடத்தில் வேலை செய்த 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன். கை தட்டுங்க பாபு. என் பையனுடைய திருமணத்தை அன்னைக்கு என்னுடைய பணியாளர்கள், என் வேலை செய்கிற 2 பேர் ரொம்ப பெரிய ஆளுங்கள, ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதில் ரொம்ப நாளாக இருக்கிற உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், 2 பேருக்கு வீடு கட்டி என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சு, என் பிள்ளைங்க முதல்ல என் வீட்டுக்குள்ளே வராங்களோ இல்லையோ அந்த வீட்டோட சாவியை அவங்க திறந்து வச்சுட்டு தான் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அது அந்த கர்த்தர் எந்த கர்த்தர் எனக்கு தெரியாது. அவ சொல்ற 100 பவுனை வாங்கி விட்டு இந்த காரியம் கர்த்தரால வந்துச்சு. அந்த கர்த்தர் எந்த கர்த்தர்னு இந்த கர்த்தர் கண்டிப்பா இல்லை. சரி, அது உலகத்துக்கு ஒரு கர்த்தர் இருக்காருல்ல, இயேசுவே சொல்றாரு, இந்த உலகத்துக்கு சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு ஒரு கர்த்தர் இருக்காருப்பா, இந்த உலகத்தின் தலைவன். பவுல் சொல்லுவார், உலகத்தின் தெய்வம் யாரு? சாத்தான். சரியா? சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, கல்யாணத்துல திருமணத்துல பெருமை அப்படிதானமா சொல்லுங்க. ஒரு திருமணம் நடத்துறீங்க, நல்லா கவனிங்க. திருமணம் கடவுளால் பூச முக்கியம் இல்லை. அன்னைக்கு ஃபாதர் சொல்றாரு, பூசை நான் திருமண பூசைக்கு வந்தேன்னா நான் என் பங்கில் பூசை வைக்கிறதே இல்லை. திருமண பூசை வைக்கிறது ஏன்? எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்? ஆலயத்தில் பண்ணுற சேட்டைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு ஃபாதர் சொல்றாரு, நாங்கள் பூசையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறோம், கல்யாண பூசைக்கு 9 மணிக்கு பூசை, மணமக்கள் வர்றது 10 மணிக்கு வருது. பூசை யாருக்கு வச்சோம்? கடைசியில் வந்து தாலியை மந்திரிச்சிட்டு அவனுக்கு அதெல்லாம் பற்றி அக்கறையே கிடையாது. ஆனால் ஊர் ஃபுல்லாக பேனர், ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீர பிச்சை எடுக்கும் பெருமாளே. அடுத்த நாள் காலையில் வட்டி கடைக்காரன் வரும்போது தான் தெரியும். ஒரு தங்கை சொன்னா, ஊரில் 7 டவர் வச்சு கல்யாணம் முடிச்சாங்களாம். எத்தனை? அங்கேருந்து 7 டவர், எல்லாம் எல்இடி அது இது எல்லாம் போட்டாச்சு. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சாலும் இந்த பொண்ணு நினச்சிருக்கிறான். அடுத்த நாள் சாயங்காலம் மாமனார் மாமியார் வந்து உட்காந்து, அப்படியே ரசாத்தி இந்த வீட்டுக்கு வந்துடும் தங்கம், இந்த கழுத்தில் போட்டுக்கிறத கொஞ்சம் கலத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கலத்துனது இன்னும் ஏறவே இல்லை. என்னைக்கு ஏறும்? ஏறவே ஏறாது. இந்த வீண் பெருமைகள் இன்னைக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யுது? வருது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, தப்பா எடுத்துட்டாங்க. ஒரு மாதம் கான்ட்ராக்டில் கப்பல் ஏறுறதுக்குள்ள ஒரு புல்லட்டில் தான் போவார் நம்ம பையங்கள்லாம். இப்போ புல்லட்டு தரித்திரம் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. நேற்று 2 பைக்கு கொண்டு வந்து இறக்கியிருக்கான். தம்பி இந்த பைக் எவ்வளோப்பா? அதுங்க ஒரு 2.25 லட்சம் ரூபாங்க. சம்பளம் எவ்வளோங்க? கடன் எவ்வளோங்க? எவனாவது ஒன்று மதிக்க போகிறானா? தப்பா எடுத்துட்டாங்கண்ணே.
உங்க உங்களை பார்த்து மற்றவங்க மதிப்பு போட்டோன்னு நீங்க என்ன உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வீண் பெருமைக்காக அநேகர் என்ன செய்யறாங்க? சத்தமா சொல்லுங்க. கிழவிக்கு நல்லி எலும்பு கொடுத்தா என்ன ஆகும்? கிழவிக்கு கிழவியில சண்டை போட்டுற அப்புறம் இருக்கிற 4 வெள்ளம் நானும் கடிச்சு காமிக்கண்டி அப்படின்னா இருக்கிற 4 வெள்ளம் அப்புறம் கிளவினா கிளவி அவ்வளவுதான். இருக்கிற பல்ல 4 பல்ல காப்பாத்திட்டு போகணும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வீண் பெருமை, சரி இந்த மேட்டருக்கு வந்துருவானே, கிளவிகளை மறக்க முடியல. சரி அல்லேலூயா. சரி பிரைஸ் எல்லாம். இப்ப நேபுகாத்நேசர் சொன்னா இது என்னுடைய வலிமை, என்னுடைய ஆற்றலால் நான் கட்டியதல்லவோ இந்த பாபிலோன். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நல்லா கவனிக்கணும்னா இந்த வசனத்தை அப்படி வைத்துக் கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 12:3 வச்சுக்கோங்கப்பா, எழுதிக்கணும். திருப்பாடல் 12:3 வாசிங்க. தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? தேனொழுக பேசுற உதட்டு ஆண்டவர் அதோட முடிச்சிட்டாரா? இல்ல, என்ன போட்டிருக்கு? பெருமை அடித்துக் கொள்ளும் நாவை பக்கத்துல கை கொடுத்து, ஏய் நகமே நீ நல்ல பிள்ளை. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அடிக்குமா? நம்ம கோபத்துல சொல்லுவோம் பத்திலா, ஏன்னா உன்னை காலை உடைப்பன அப்படி சொல்லுவோம்ல. இங்க அதோட மோசமா இருக்கு. அறுத்து விடுவாராக. எதை? நாவ. பெருமை அடிக்கிற நாக்க ஆண்டவர் அறுத்து விடுவாராக. பிரைஸ் எல்லாம். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. தயவு செய்து வாசிங்க. சீராக்கின் ஞானம், சீராக்கின் ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சில நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியட்டும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சீராக் 5:13 படிப்பா. சீராக் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும், நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சியை தரும். பிரைஸ் எல்லாம். எதுமா? பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும், நாக்கே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெருமை, இந்த பேர் நல்ல ஒரு மதிப்பு நல்ல இந்த போட்டிருக்க இந்த வார்த்தை என்ன? பெருமை, வீழ்ச்சி, சிறுமை. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? பெருமை தேவன்ட இருந்து வரணும். உன்னை பெருமைப்படுத்துறது யாரு? சொல்லுங்க, உன்னை பெருமைப்படுத்துறது யாரு? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நத்தானியேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. நத்தானியேல் என்ன, அவர் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் உண்மையுள்ள இஸ்ரவேலன், இவன் உண்மையுள்ள. இத ஆண்டவர் சொன்னாருங்க அவனை பார்த்து. அவனுக்கு ஆச்சரியம். எப்படி தெரியும் உனக்கு? நீ அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் போதே எனக்கு உன்னைய பத்தி தெரியும்பா. அவன் பேசல. அவன் போய் நான் உண்மை உள்ளவன், நான் நீதிமான், ரொம்ப ரொம்ப யோக்கியமான ஆளு, நான் ரொம்ப. தேவன் உன்னை பெருமைப்படுத்தணும். அப்ப என்னன்னா, பெருமையோ சிறுமையோ எதிலிருந்து புறப்படுகிறது? சொல்லுங்க, அவன் அவனுடைய நாவிலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க வாய் நல்ல கவனமா பயன்படுத்தணும். நீங்க எடுக்கிற முயற்சியோ நீங்கள் எடுக்கிற காரியமோ நல்லா இருக்கணும், வெற்றி பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா தயவு செஞ்சு உங்களுடைய வாயை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. குடும்பத்தில் கணவன்கிட்ட பேசும்போது கணவன்கிட்ட தான் பெருமை பேசுறீங்க, மனைவிட்ட தான் பெருமை பேசுறீங்க, உறவுகள்கிட்ட பெருமை பேசுறீங்க. எங்க பெருமை பேசினாலும் அங்க கடவுள் நம்ம மத்தியில இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க பெருமை வாசிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க மீண்டும் அந்த தானியேலுக்கு வந்துருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ நாவில இருந்து தான் புறப்படுது. என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க 31வது வசனம். இந்த சொற்களை படிக்கீங்களா? இந்த சொற்களை தானியேல் 4:31 படிங்க. இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் தான் கட்டினேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இது பண்ணேன், ஊரறிய கல்யாணம் முடிச்சேன், என் லெவல் என்ன தெரியுமா அப்படிலாம் பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் பெருமை பேசியாச்சு, உலகத்துக்கே பெருமை அடிச்சாச்சு, தம்பட்ட அடிச்சாச்சு. இதை சொல்லி முடிக்கும்போது வசனம் சொல்லுது, தேவன் இதை கேட்டார். யார் கேட்டா சொல்லுங்க, யார் கேட்டா? யார் கேட்டாங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பெருமைய கொஞ்சம் கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். உங்க பெருமைய ஆண்டவர் கேட்கிறார். உங்க வாய் பெருமையெல்லாம் யார் கேட்கா? சொல்லுங்க, உங்க வாய் பெருமை யார் கேட்கா? ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயத்தை சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 2:3 படிங்க. 1 சாமுவேல் 1:2-3 படிங்கப்பா. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. பிரைஸ் தி லார்ட். நீங்க பேசுற வார்த்தை என்ன செய்வாரா? நீங்க பேசுற வார்த்தைய நாம் வச்சிருக்கிற பெருமை இருக்கு பாத்தீங்களா, கிலோ என்ன அப்படின்னு யார் செய்வா? ஆண்டவர் எடை போடுவார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிக்கணும். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துற உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் நல்லா கவனிக்கல, நம்ம வாயை திறந்து பெருமை அடிக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு? கவனிக்கிறாரு. அதெல்லாம் அவர் எடை போட்டு பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? எடை போட்டு பார்க்கிறார். அதனாலதான் நீங்கள் தயவு செய்து நீங்க நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. படிங்க பாப்போம். நீதிமொழி 15:25. நீதிமொழி 15:25. அப்படி படிச்சாதான் இந்த நேபுகாத்நேசரை கண்டுபிடிக்க முடியும். படி. நீதிமொழி 25 நீதி 15:25. இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து போதும். அவ்வளவுதான். இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர், சொல்லுங்க, இருமாப்புள்ளவர் வீட்டை நீங்க பாருங்க. அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. நீங்க இந்த பகுதியை வச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்ல கவனிங்க, வச்சுக்கோங்க. பைபிள் சொல்லுகிறதுங்க, இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடிச்சு தள்ளுவார். பைபிள் சொல்லுகிறது, நான் இன்று நடக்கிறதே உனக்கு தெரியாது, நாளை நடக்கிறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறிய. நீங்க தயவு செய்து லூக்கா செய்தி 12:16, லூக்கா 12:16 படிப்பா. அவர் 12:16 அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். போட்டிருக்காங்க லூக்கா 12:16. அவர்களுக்கு, சரி, இந்த பகுதி எடுத்துட்டீங்களா? ஓகே. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த பகுதி தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு பல உவமைகள் ஆண்டவர் சொல்றார். ஒரு உவமை சொல்றார். என்ன சொல்றார்? உவமை இது நடந்த சம்பவம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்தன் ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. அந்த செல்வந்தன் என்ன பண்ணான்னா, அவனுடைய வயல் அப்படி நடந்து போனான். வயலை பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்போ இப்படி கேட்குற நிலைமைக்கு போயிட்டு என்ன? அல்லேலூயா. எல்லா வாய்க்காடும் ரியல் எஸ்டேட்டா மாதிரி இப்போ எல்லாமே என்ன செய்யுது? அப்படியே எல்லா இடமும் பறந்து விரிந்து வந்துக்கிட்டே இருக்குது.
இப்போ இயேசு கிறிஸ்து அந்த உவமையை செல்வந்தன் ஒருவன் தன் வயல்ல நடந்து போனான். வயல்ல நடந்து போகும்போது பார்த்தா இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கண்ணு கட்டின தூரம் எல்லாம் பார்க்கறான். பார்த்தா சுத்தி முத்தின்னு இருக்குது. அப்படியே கோதுமை விளைஞ்சி கதிரெல்லாம் வந்து எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உடனே இவன் தனக்குள்ள சொல்லிக்கிறான். என்ன சொன்னா கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த போட்ல பாடு வரும் மாதிரிங்களா? ஆனா பாடு வரும்போது இந்த டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, கடவுளோட மேலான ஆள். ஒரு ஃபிஷிங் போட்ல பார்க்கலையா? பிரைஸ் தி லார்ட். இந்த போட்ல பாடு ஃபோன் வந்துடும். இப்போ ஃபோன் இருக்க பார்த்தீங்களா, மிந்தி வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். மிந்தி லைட்டு தெரியுதா, நம்ம லைட்டு தானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு தகவல் வந்துட்டு இருக்காமியா. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த சாமியை சிலையில எப்படி கொண்டு போவீங்கல்ல தங்கத்தேர்ல, அத மாதிரி பாபா வரலன்னா இழுத்து போது உள்ள கிடப்பாங்க. வந்தவொடனே பேசுற பெருமை இருக்கு பாருங்க. கடலுக்குள்ளேயே இவர் தான் போய் மீனையே குஞ்சு பொறிக்க வச்சு இவர் தான் பிரசவம்லாம் பார்த்த மாதிரி ஆள் மாதிரி பேசுவான். பிரைஸ் தி லார்ட். இத மாதிரி கேசுகள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. இவன் பாருங்க எல்லாம் விளைஞ்சது. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுத்தி பார்க்கறான். எல்லாம் விளைஞ்சி அப்படியே கதிர் அடிச்சிட்டு இருக்குது. உடனே நான் பாடின பாட்டு மாதிரி அவனும் பாடினானா, கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பாடினானா? என்ன பாடினான்? அவன் சொன்னா என்ன சொன்னா, என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இருக்கிறத இடிச்சு இன்னும் பெருசா கட்டுவேன். அவன் சொன்னாங்க இருக்கிறதெல்லாம் இடிப்பேன், பெருசா கட்டுவேன், அதுல சேர்த்து வைப்பேன், பல ஆண்டுகளுக்கு தேவையானது எனக்கு. சில சொல்லாங்க பாருங்க, எனக்கெல்லாம் கவலை இல்லைங்க, 7 தலைமுறைக்கு இருக்கு, ஒரு கட்டி வரும், சொத்தே வச்சிருமா. அப்புறம் ஜெபம் பண்ணுங்க ஐயா, செபிப்போம் ஐயா. கடவுளே காப்பாற்ற மாட்டார். ஒண்ணு நான் ஜெபிச்சு நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இடிப்பேன், பெருசா கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன், பல ஆண்டுகளுக்கு நீண்ட நாள் தேவையான எல்லாம் இருக்கிறது. என் மனவே குடி, சாப்பிடு, நல்ல இன்பத்தில் திளைத்திடு என்பேன் என்றான். இவனு எப்படி சொன்னான்? இவன் வாடகை வாயை வச்சா பேசுனா, சொந்த வாய் தனக்குள்ளே பேசிக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உடனே என்ன சொன்னாரு? அட நாசமா போற பயல அப்படிலாம் போட்டிருக்கான்னு கேட்காத. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நைட்டே உன் கதை முடிஞ்சிரும். பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, கோயிலில் மணி அடிச்சாச்சு, எல்லாம் ரெடி. நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையா தெரியுமா உங்களுக்கு? முந்தியாவது உங்களுக்கு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைகளா இருந்துச்சு. இப்போ ஒன்னே ஒன்று தான். அதுலேயும் அமெரிக்கா பேர் தான், லண்டன் பேர் தான். திரும்பி வரும்போது சொத்து அவங்களுக்கு பார்க்கல, கேஸ் எல்லாம் பார்க்கலையா? அப்பா அம்மாவை விட்டு விட்டு போனாரு. அப்பா அம்மா சொத்துக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏக்கர் கணக்கில், அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, ஏக்கர் கணக்கில் இருந்துச்சுங்க எங்கள் அப்பாவுக்கு. நாங்கள் வெளிநாட்டுக்கு தாங்க போய் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வர்றோம், இடமே எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. இது உங்க இடமே இல்லைங்க. கவனிங்க கவனிங்க, பெருமை அடிக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார், இன்று இரவே உன் உயிர் உன்னோடு நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாக
மாறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு பாசிட்டிவா சொல்ல, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இந்த முடிவை மட்டும் நீங்க எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, எல்லாத்துலயும் உண்மை நான் பெருமைப்படுத்துவேன். கை தட்டுங்க. இப்ப நேபுகத்நேசருக்கு ஆண்டவருடைய குரல் வந்தது. என்ன வந்து தெரியுமா? இன்றே உன்னுடைய அரசு உன்னை விட்டு அகற்றப்படும். அல்லேலூயா. இன்னைக்கே உன் அரசு உன்னை விட்டு அகற்றப்படும். நீ வனாந்தரத்தில் அலைந்து திரிவாய். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நகங்கள் கழுகுடைய நகங்களைப் போல மாறும். ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல கதைலாம் எழுதுவார். மிந்தி வந்து சின்ன கோயில் கிரவுண்டில் வச்சு நாடகம்லாம் போடுவாங்க. தானியல் நாடகம், யோபோட நாடகம். சின்ன வயசில் பார்த்தது இல்லையா? பாடியிருக்காரு. அந்த நாடகம்லாம் போட்டிருக்காங்க, ஒளி காட்சின்னு சொல்லி. நல்ல 7 பக்கம் ஸ்டேஜெல்லாம் போட்டு. சரி, கவனிங்க, முடிச்சிருந்தானே. பிரைஸ் தி லார்ட். அவர் இறந்து விட்டார். ஆனா அவ்வளவு டேலண்ட் மனுஷனுக்கு. அவ்வளவு இதா பேசுவார், கருத்தியல் பேசுவார், இறையியல் பேசுவார், எல்லாம் பேசுவாருங்க. அவர் எழுதின புஸ்தகங்கள் இருக்கு. ஒண்ணுமில்லைங்க, அப்படி லேசா அருள்ராஜ் ஆஸ்பத்திரி பக்கத்தில் அந்த பாலம் இருக்குல்ல, வந்துகிட்டு இருக்கும்போது பின்னால வந்து ஒரு சின்ன வாகனம் ஒரு தட்டிச்சு கீழே விழுந்தாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. வீட்டுக்கு போனாங்க. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஒரு நண்பர் வந்து, பிரதர் உங்க சாருக்கு என்னாச்சு தெரியுமா? நான் ஒரு இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வரோம். 5 வயசு பிள்ளைக்கு இருக்கிற அந்த அறிவு கூட அவருக்கு இல்லை. அவருக்கு அவரை யாருன்னே தெரியல பிரதர். அவருக்கு அவரை யாருன்னே, அவர் மனைவிய தெரியல. 500 ரூபாய காமிச்சா என்னமா அது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ஒருத்தர் இல்லைங்க, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய பேரை பார்க்குறேன். நமக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பெரிய இல்லை போற படியில வலிக்கு கீழே விழுந்தோம்னா நம்ம யாருன்னே தெரியாம போயிரும். நீ கொடுத்த பணம் அன்னைக்கு ஒரு குடும்பம் எனக்கு வந்திருக்காங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், அப்பாவுக்கு புத்தி தெரியணும் பிரதர். நான் ரொம்ப அக்கறையா ஜெபம் பண்றான்னு பார்த்தா ஊர் முழுசும் வட்டி கொடுத்துருக்காரு. இவருக்கு திடீர்னு பைக்ல இருந்து கீழே விழுந்ததுனால மெமரி என்ன செஞ்சுட்டு லாஸ் ஆயிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவங்களுக்கெல்லாம் கொடுத்த வட்டி காசு ஒண்ணுமே வரல. யார்கிட்ட கொடுத்தாரோ ஐயோ. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இவருக்கு கொஞ்ச நாளைக்கு வராம இருக்கட்டும். ஏன்னா எல்லாம் 5 பைசா வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி தான். இவனுக்கு வந்துதான் என்ன ஆக போகுது? பிரைஸ் தி லார்ட். வாங்கினவனாவது ஆண்டவரே சோத்திர ஆண்டவர், அவன் பூசை வச்சுட்டு இருப்பான். தயவு செஞ்சு வந்துடக்கூடாது ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. நாம என்ன செய்வான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. இருக்கிற காலம் கொஞ்ச காலம் ஜாமி. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற காலம். இந்த காலத்தில் என்ன செய்யுங்கன்னா ஆண்டவரை பற்றி பெருமையா பேசு. யாரை பத்தி? நான் உங்களுக்கு 3 காரியம் சொல்ல நினைச்சேன். ஒரு காரியம் தான் முடிஞ்சு. முதல் காரியம், வாயிலிருந்து பெருமை என்ன செய்யுங்க? சுய பெருமை, குடும்ப பெருமை, சாதி பெருமை, எல்லா பெருமை அகற்றி உன் வாழ்க்கையில நீ இருப்பதற்கான முதல் காரணம் யாரு? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. ஆமென். அந்த கிருபை நிறைந்த தேவனிடத்திலே என்னை ஒப்புக் கொடுப்போம். இப்ப எடுத்து வாசிங்க சங்கீதம் 20 வாசிங்க. 7வது வசனத்துக்கு வாங்க. இப்போ சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்ளுகின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரை யாரை பத்தி பெருமைப்படுங்க? சொல்லுங்க, யாரை பத்தி பெருமைப்படுங்க? நீங்க எதுல பெருமடிக்கணும்? என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எனக்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார், நான் அவருடைய மகன், அவருடைய மகள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் அழகா எழுதுவார் பாருங்க.
நான் வாசிங்க கலாத்தியர், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை தயவு செய்து எடுத்து வாசிப்பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானோ நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு எதையும் குறித்து பெருமை பாராட்ட அதன் வழியாக என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாரை பத்திங்க பெருமைடிக்கணும்? என்னைய மன்னித்த என் தேவனை பற்றி. என்னைய உயர்த்தி இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் யாரு? ஆண்டவருங்க. உங்களை ஆசீர்வதித்த, உங்களை சுகப்படுத்தி, உங்களுக்கு ஆரோக்கியம் தந்த ஆசீர்வதிக்கிற தேவனை குறித்து பெருமை பாராட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாரை குறித்து பெருமை அடிக்கணும்? நீங்க வாழ்றது, நீங்க இருக்கிறது, நீங்க இயங்குவது எல்லாத்திலையும் பெருமை யாருக்கு தான்? மகிமை, பெருமை, மாட்சிமை எல்லாம் யாருக்கு? இயேசு ஒருவருக்கு தான். இயேசு ஒருவருக்கு தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு முதல் முடிவெடுங்க. ஆண்டவரே, உம்மை பற்றி பெருமை. என் பெருமையே நீர் தான். என் பெருமை எது? என் அழகல்ல, சௌந்தரியம் அல்ல, வீரம் அல்ல, உலகத்தில் உள்ள எதுவும் இல்லப்பா, நீரே என் பெருமை. ஆமென். முழங்கால் படிடும். கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு முன்பாக சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய சுய பெருமைகள், என்னுடைய வீண் பெருமைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்தருளோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். உடைய வல்லமை நம் மீது இறங்கி வருகிற நேரம். ஆண்டவரே, வீண் பெருமைக்காக நாங்க உலகம் எங்களை பாராட்டணும், உலகம் எங்களை கண்டுகிடணும், உலகத்துல நான் என் லெவலை காமிக்கணும்னு சொல்லி எதையாவது செய்து உமது சாபத்தை பெற்றுக் கொள்ளாதபடி, நேபுகத்நேசர் ராஜா பெருமையோடு பேசினது போல அவன் பரிதாபமான ஒரு மனுஷனா, அவன் அறிவெல்லாம் எடுக்கப்பட்டு வனாந்தரத்தில் அலைந்தது போல, செல்வந்தன் தன் பெருமையினால் அழிந்து போனது போல நாங்க அழிஞ்சு போகாதபடி நாங்க இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உங்க தயவு. எங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா அது உங்களால தான் முடியும். என் மகன் ஆசீர்வாதமா இருக்குன்னா அது உங்களால தான் முடியும். என் மகள் ஆசீர்வாதமா இருக்குன்னா அது உங்களால தான் முடியும். நல்ல கைகளை விரித்துக் கொள்ளுவோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, கைகளை உயர்த்தி, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுங்கப்பா. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். அப்படியே ஆராதிங்க. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே, 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 உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் வாயை திறந்து சுவே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும், யாய் கூப்பிடும்
குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாரே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சொல்லுங்கப்பா. ஒன்றுமில்லாத ஆண்டவரே காருண்யத்தாரே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நம்முடைய சுய பலத்தினால் வந்ததல்ல. நாம் இருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் காலையில் நாம் தட்டி எழுப்பப்படுகிறோம். இரவிலே கடவுளின் கரத்திற்குள் அமைதியாய் உறங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை தட்டி எழுப்புகிறார். அவர் தட்டி எழுப்பாமல் விட்டால் நாம் எங்கே போவோம்? நம் வாழ்க்கை என்ன ஆகும்? நாம் சேர்த்து வைத்தவை எல்லாம் என்னவாகும்? நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வைத்திருக்கிற ஏதாவது உங்களுடையதா? உங்களுக்கு சொந்தமானதா? இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு நபரோ, எந்த ஒரு இடமோ உங்களுக்குரியது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதை எவ்வளவு நாள் நீங்கள் பாதுகாப்பீர்கள்? நான் எத்தனையோ இடங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆளுகை செய்தவர்கள் ஆண்டு என் கோட்டை என் கொத்தளம் என்று சொன்னவர்களுடைய இடங்களெல்லாம் இன்று பாலடைந்து கிடக்கிறது, பராமரிப்பில்லாமல் கிடக்கிறது. யோசித்துப்பார். எல்லாம் கடவுள் கொடுத்த இரக்கம். இதுல பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த உலகத்துல இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில் நாம் பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கு? கடவுள் முன் உங்களை தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஒப்பு கொடுங்க, என்னை தாழ்த்துகிறேன். நம்பிக்கையோடு ரெண்டு கைகளை விரித்து வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமாய் இழங்கச் செய்யுமே. எல்லாரும் யோசித்து பாடணும். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமாய் இழங்கச் செய்யுமே.
கரத்தில் உள்ள பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. கண்களை மூடி, ஆண்டவரே, இதோ என் நஷ்டங்களும் என் கஷ்டங்களும் என் துன்பங்களும் துயரங்களும் என் வாழ்வை ஆட்டி படைக்கும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் என்னை விடுவியும், என்னை உயர்த்தும் அப்பா. நீங்க எனக்கு உயர்வை தருகிறவர், நீங்க என்னை ஆசீர்வதிப்பவர்.